10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு வாழ்த்துகள் என்றும், குறைவான மதிப்பெண் பெற்றவர்கள் அடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், எதிர்காலத்தை திட்டமிட்டு வடிவமைத்துக் கொள்வதற்கான அடித்தளத்தை வலிமையாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை விடுத்துள்ளார். மேலும் மேல்நிலை கல்வி, தொழிற்கல்வி என பல்வேறு வாய்ப்புகள் உள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துகள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் குறைவான மதிப்பெண் பெற்றவர்கள் அடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றும், மேல்நிலை கல்வி எதிர்காலத்தை திட்டமிட்டு வடிவமைத்துக் கொள்வதற்கான அடித்தளத்தை வலிமையாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்றும் அறிவுரை வழங்கியுள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துகள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். குறைவான மதிப்பெண் பெற்றவர்கள் அடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றும் அறிவுரை வழங்கியுள்ளார். மேலும் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எக்ஸ் தள பதிவு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ள அனைவருக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தமிழ்நாடு முதலமைச்சர் பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். மேல்நிலை கல்விக்கு நுழைவு வாயிலாய் அமைக்கும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் எனவும், மாணவ செல்வங்களே உங்களது எதிர்காலத்தை திட்டமிட்டு வடிவமைத்துக் கொள்வதற்கான அடித்தளத்தை வலிமையாக அமைத்துக் கொள்ளுங்கள் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். குறைவான மதிப்பெண் பெற்றவர்கள் அடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், மேல்நிலை கல்வி, தொழிற்கல்வி உள்ளிட்ட பல்வேறு கல்விகள் வாய்ப்புகள் இருப்பதாகவும், உங்களுக்கு பாதைக்கு வழிகாட்ட நான்கு உள்ளிட்ட அரசின் திட்டங்கள் உள்ளது எனவும், கல்வி எனும் ஆயுதம் உங்களுக்கு என்றும் துணையாக அமையும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.